ஆமாடா இப்போ பார்ப்பேன். சொல்டா என்னது சொல்லு. அது விக்ரம்னு ஒரு படம் இருக்கு சார். அந்த படம் இப்போ இருக்கிற எந்த சாப்பாடு இலை சில்வஸ்டர் ஸ்டாலோனை ஞாபகப்படுத்துச்சுங்கிறதுக்காக அதை சொன்னேன். அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் அவன் லோட் பண்ணுறது ராம்போ லாஸ்ட் பிளட் அப்படிங்கிற படத்தில் சில்வஸ்டர் ஸ்டாலோன் பண்ணுறது அது சொன்னேன். நீ வந்து அதில் சாப்ஸும் சிக்கனும் ஃபிஷ்ஷும் அந்த இடையில விருந்தையும் வச்சிருக்கிற அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. நோ ஃபோக்கஸ் எங்கே இருக்கு? என் ஃபோக்கஸ் அந்த சீன்ல அந்த சீக்வன்ஸை பார்த்து கவனம் பசங்க அவன் இடைய போடுற விதமே சூப்பராக இருக்கு. நான் எடுத்துக்கிட்டேன் அதையான ஞாபகப்படுத்திருக்கேன். கிழமை ஆர்மனுக்கு உகந்த நாள் அதுக்கப்புறம் நான்வெஜ் அப்படியே வெளியில 4 5 8 1 சொல்லிட்டு டிக்கெட் வச்சுக்கிட்டு பாப்கார்னை ஊட்டி விட்டு எல்லாத்தையும் உள்ள போயிட்டு ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பா இருக்கும். But team Ratan as a captain, he was so cool. I did appreciate. Okay, so we are going for a new activity. Sir, the presentation tomorrow. Hot podium presentation tomorrow. Oh. One day. You are saying something? Sir, there is no winner, sir. Kalpita, Keertana, Mitra, Udeshwi, Brinda. They are Kevin Raj. They are the winners. Amrit Bhatt. Okay, sir, well done. Thank you, Kiran. Thank you. Good job, Kiran. Hey. That's what it is. சும்மா எதுக்கிட்டு சார் இன்னைக்கு டான்ஸ் ஆடிட்டு கோல் கீப்பிங் பண்ணா சார். வாங்க அப்புறம் ஊட்டிட்டு நீ காலையில் சரியான ஒரு பசங்கள்லாம் மிரண்டான பிரணவுடைய ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தேன். மேட்ச் விளையாடி ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தேன். இவன் கோல் கீப்பர் வந்துட்டு யார் இருந்தாலும் வாங்க நான் கோல் கீப்பர் கேட்டேன். அப்போ ஒரு ஜெட்டு கொடுத்தான் பார்த்தியா, பிகில் படத்தில் ஒரு பொண்ணை வந்து ஆமாம் பாண்டியம் அவங்களோட பாடி ஷேவிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு குதி குதிச்சுட்டு வாங்கடா யார் வேணாலும் வாங்க அப்படின்னா நான் கூட பார்த்துட்டு he was about to steal the word from my mouth that he did a good job. அப்படியே பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு மெயின் வந்து நின்ட்டேன். அதாவது வாங்கடா அப்படின்னா டேய் பிரணவ் இப்படி தாண்டா இருக்கணும்னு நான் சொல்ல வந்தேன். சுதர்ஷன் அங்கிருந்து மார்ச்சான் பண்ணிட்டு வரான். ஆமா சுதர்ஷன் கிடையாது சஞ்சயா சஞ்சய் நடனம் குச்சி அதான் அவனுக்கு யார் குச்சி யாரு கெத்து யாரு அவன் நீட்டா வந்துட்டு இருக்கான். இவன் வந்துட்டு இருக்கான். நாங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கேன். இவன் பாத்தீங்கன்னா ரெஃப்ளெக்ஸ் தான் பாத்தீங்கன்னா நான் பிரபுவாத்தி சொன்னதுல அவன் பண்ணான். சப்ப மேட்ரு அது. பக்கத்துல வந்து ரிட்டர்ன் நிக்கிற இடத்துல அவன் நிக்கிறான், இந்த இடத்துல சஞ்சய் இருக்கான். வந்துட்டு ஒண்ணுமே இல்லை, அவன் கிக்கே பண்ணல. இவன் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு அம்மே அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுத்து திரும்ப அவன் கொடுத்த பில்ட் கொடுத்தோம். வீடியோ இல்லை, எல்லாத்தையும் நான் போட்டு ரசிச்சிருக்கேன். வீடியோ இல்லை. இந்த பெரிய பில்டிங் கட்டிட்டு அடிசென்ட்ல உருகி கொலாப்ஸ் பண்ண தெரியுமா சார்? நம்ம கண்ணு பார்க்கறோம் சார், இங்க இருக்கும் சார். அங்கிருந்து உள்ள பாத்து விருத்தன தான் சொல்லிட்டு இருக்கான். டேய் அவன் கண்ணை பார்க்கறா, பால பாரு அப்படினா தக்ஷணம் டேய் கமாண்டர் பெருசா இட் வாஸ் a rapture. அவனும் வந்துட்டான். நான் பரவாயில்லையே பையன் பிக்கப் பண்ணிட்டேன் அண்ணே அப்படினா பாய் சார் அப்புறம் 200 மீட்டர்ஸ் வந்து டாட் கட்டிட்டு இருக்கான். அது பயமா எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? நீங்க பாலத்தான் அடிக்கிறீங்க. சஞ்சய் கீழே விழுந்து கை மடங்கி அவன் அழுதுட்டு இருக்கான். அப்புறம் சரி ஓகே அதைத்தான் சரி பண்ணியாச்சு. 2வது தடவை இந்த ஹரியரன் போய் முட்டி சஞ்சய் கீழே
அது ஒரு இரவு மாதிரி. ஸோ அவன் கீழே வந்துட்டான். அவன் சஞ்சய் எந்திரிச்சு நின்று ஒழுங்கா நின்றுட்டு இருக்கான். சரி சாருக்கு அழுத பிடிக்காதுன்ட்டு அழுகாம அவன் நின்றுட்டு இருக்கான். இவன் சஞ்சய் அழுதுறாத, சஞ்சய் அழுதுறாத, சஞ்சய் அழுதுறாத அப்படின்னா அவன் அழுகாது. அவனுக்கு விளையாட்டு இல்லைன்னா பாடி பிடிச்சி போய் பிரணவ் பண்ணா பிரணவ் சும்மா ஏன் அடிக்கிறீங்க அதான் கேட்டான் இன்னைக்கு என்னையே அப்படின்னா எனக்கே பாஸ் பண்ண அவனுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் டீம்மேட் பாஸ் பண்ண எனக்கே அடிக்கிறீங்க சார். சஞ்சய் ஆப்பனன்ட் டீம் சார், நான் டிஃபரெண்ட் டீம் சார். சஞ்சய் பால் போகுது, சூப்பரா ஆடிருக்கு, சூப்பரா ஆடிருக்கு அப்படி எங்கிட்ட வந்து முன்னாடி போய் ஆடிருக்கு சூப்பரா சார். பால் மட்டும் எனக்கு எப்படியே தெரியல சார். கரெக்டா என் காலுக்கு வந்துச்சு. என்ன ஆக்டிவிட்டி சார்? நேம்ஸ் எல்லாம் மறந்துச்சு. சரியான என்ன சார் பண்ணலாம்? சார் it will be physical. Session again. Only 5 members sir. இப்பதான் என்னடா பேசிக்கிட்டு ஜாலியா பண்ணீங்களா? பண்ணியாச்சுடா போடுறேன் டெய்லி பண்ணோம். சரி சொல்லு சொல்லு அது சொல்லுடா. Okay sir. இல்ல நான் ஐடியா கேட்கறது ரெடிடா சொல்றேன். Welcome sir. இது பண்ணலனா மைனஸ் வந்துரும். Yeah, minus low. I'm having 3 choices and you can choose the best out of the 3 choices. Choice number 1 is this activity is called as the voyage to the past. Like I will be giving 5 minutes for a player and the player should speak about the most challenging past he or she had. Like past அப்படின்னு சொல்லும்போது குறைஞ்சது 2 வருஷத்துக்கு முன்னாடியாவது 2019 involve ஆகும், 2018 involve ஆகும், something that happened in 2017 அந்த மாதிரி. So 2 years. நான் எதுக்காக நான் voyage to the past exercise நான் வைக்கிறேன்னு சொல்லி கேட்டேன். உங்கள் அப்சார்ப்ஷன் ஸ்கில் எப்படி இருக்குது, உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயத்தை உங்களால் டிஸ்கிரைப் பண்ண எந்த அளவுக்கு முடியுது ஆஃப்டர் பிகமிங் a teenager. என்னை தவிர நீங்கள் எல்லாருமே டீனேஜர்ஸ். ஸோ ஆஃப்டர் பிகமிங் a teenager how you are describing and he is matured enough to speak as well. So he is very good in communication. அவனாலையும் பேச முடியும். ஸோ இந்த வாயேஜில் 5 minutes நீங்கள் தொடர்ந்து பேசணும். அப்படி தொடர்ந்து பேசும்போது we will be having a phase called as tricky phase. tricky phase அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டால் உங்களை வந்து கவுண்டர் ரியாக்ட் பண்ணி உங்களை எம்பாரஸ் பண்ணுற மாதிரி சில கொஷின்ஸை உங்களுடைய லிசனர்ஸ் கேட்பாங்க. அது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ 5 minutes ஆஃப் ப்ரெசன்டேஷன் அண்ட் 3 minutes or 2 minutes ஆஃப் ட்ரிக்கி கொஸ்டின் ஹேண்டில். ஸோ ஒரு பர்சனல் கமிட்மெண்ட் 10 minutes. ஸோ 6 players. ஸோ 1 மணி நேரம் அதுலேயே போயிடும். திஸ் இஸ் சாய்ஸ் நம்பர் 1. ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் வாயேஜ் டு த பாஸ்ட். ஓகே, சாய்ஸ் நம்பர் 2 இஸ் உங்கள் எல்லாரையுமே தனித்தனியாக உட்கார வச்சுருங்க இந்த MS evening session ஹால்குள்ள. அண்ட் யூ ஹேவ் தி ஆக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்சோ. குவிக்காக ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஃபயர் லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி. இட்ஸ் கால்ட் அஸ் ஃபயர் லிஸ்ட். when I say ஃபயர் லிஸ்ட், அந்த லிஸ்ட்டை வந்துட்டு குவிக்காக ஒரு 5 டாஸ்க்கை நீங்கள் அந்த டார்கெட்டுக்கு ரெடி பண்ணணும். நான் இதை முதல்ல எப்படி போன வருஷம் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் கையில் கொடுக்கணும். நீ விளையாண்டு ஸோ அந்த ஷீட் ஆஃப் பேப்பரில் அவங்க இன்னொன்று எழுதணும். யாரை வேணாலும் டார்கெட் பண்ணணும். சம்டைம்ஸ் a person might be repeatedly targeted, but அது நம்ம இங்கே ஓவர்லேப் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ குவிக்காக ஃபயர் லிஸ்ட்டுன்னு எழுதணும். அந்த லிஸ்ட்டில் கேள்வியே கேட்காம அவங்க அதை செஞ்சாகும். யூ ஹாவ் டு அந்த லிஸ்ட்டை நீங்கள் எல்லாருமே ஒரு பேப்பரில் எழுதினா சரி, இல்லை நோட் புக் எழுதினா சரி, யூ வில் ஹாவ் டு கிவ் தட் டு மீ. ஸோ சம்டைம்ஸ் இட் மைட் ஹேப்பன் தக்ஷன் கொடுத்தோன்னே ஓகே டார்கெட் கல்பிட்டா, ஓகே டார்கெட் கல்பிட்டா அப்படி கூட வரலாம். ஓகே, ஸோ கீர்த்தனா கொடுத்த டார்கெட் பிரணம், மறுபடியும் தக்ஷன் கொடுக்குற டார்கெட் பிரணம் அப்படின்னு கூட ரிப்பீட்டடாக வரலாம். பட் பாயிண்ட் இஸ் த பர்சன் ஹாஸ் டு டூ த டாஸ்க். வாட் டைப் ஆஃப் எனி டாஸ்க். Sir, can we target us, sir? டார்கெட்? Or sir? No, you have to target only. ஃபயரை வச்சு நீ இன்னொரு இடத்துல தான் கொடுக்க முடியும். நீ ஃபயரை வச்சு ஒன்றையும் கொடுத்து அதனால Sir, I got an idea for சார் எக்ஸாம்பிள் Stacking cups. ஸ்டாக்கிங் கப்ஸ் put something in this particular அது இருக்கலாம். இந்த பேஸ்கெட் பால் நீங்கள் ட்ரிப்ளிங் பண்ணுன்னு சொல்லலாம், இல்லை ஜக்லிங் பண்ணணும்னு சொல்லலாம், இல்லை பிஸ்டல் வச்சு நீ வந்துட்டு கட்டாயமாக ஷூட் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ நீ சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீ வேணும்னா அதில் கொண்டு வா. செஸ் காயின்ஸை வச்சு ஸ்டாக் பண்ணி ஒரு டிசைன் பண்ணுன்னு சொல்லலாம். இல்லை ஒரே ஒரு பர்டிகுலர் பாக்ஸ் எடுத்து கையில் கொடுத்து இதை வச்சு ஒரு சிமுலேட்டட் ஸ்டோரியை 5 நிமிஷத்தில் சொல்லுன்னு சொல்லலாம். இஃப் இட் இஸ் கிரண் அப்படின்னா கிரணுக்கு வந்துட்டு இந்த இதை வந்து வர்ச்சுவலாக நீ வந்துட்டு இதை வச்சு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணணும்னு சொல்லலாம். என்ன வேணாம். should contain how many questions? சாரி, How many questions? ஒரு ஃபயர் லிஸ்ட் கேன் கண்டெயின் 4 tasks for a person.
4 tasks for a person. Maximum 5, minimum 3, not less than 3. So I think, Sir, like. Kiran, you are following this fire list thing? Sorry, sir. Are you following the fire list thing? Are you able to understand? Yes, sir. I am able to understand, sir. Right, okay. We'll come back to you. Yeah. Sir, so like you give us stuff like take some cups, sir, and you tell them what is it and what all are they, and you tell us to form a story out of that. Can we do that? Okay. We target every officer so. No, sir. I'm just asking. Yeah. For Kiran, for online form. Yeah, sure. Me, என்ன objects நீ camera கிட்ட போய் சொல்லி Kiran கிட்ட சொல்லு. The best point about fire list is you won't be having time for thinking. You உடனே அதை பண்ணிடணும். And no questions asked. It is like a commander giving. Indian Army சொல்ற first விஷயம் யார் command கொடுத்தாலும் செய்யணும். யார் என்ன command கொடுத்தாலும் செய்யணும். இல்லைங்க இப்படி பண்றதுக்கு அப்படி பண்ணலாம் இதெல்லாம் இல்லை. So அங்க அதான் fire list முக்கியமான விஷயம். Yes. Sir, you want to do? No, I told. No, it's okay. Sir, is it possible to do it with teams, sir? Like one team giving a set of tasks to the other team? The person can take, like for example, if Kalpita targets me, okay, Maniyan Sundaresan is my target. I am giving the fire list to him. Marina, I would like to take Pranav. Because I'm in your team. நீ யாருமே யாருக்குமே இல்லை நீ வந்துட்டு டெப்யூட்டி இட்ஸ் கால்ட் அஸ் டெப்யூட்டி சாய்ஸ் நீ டெப்யூட்டி எடுத்துக்கலாம் I would like to take a deputy. So who is only one? 5 பேர் இருக்கணும் only one தான். இப்போ 6 பேர் இருந்தாங்கன்னா 2 பேர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் வந்து எல்லாரும் வந்த பிறகு இது மறுபடியும் நம்ம பண்ண முடியும். டெப்யூட்டி ஒன் டெப்யூட்டி அந்த டெப்யூட்டி யார் எடுக்கிறீங்களோ அந்த டெப்யூட்டி வந்துவிட்டு the person has got right to say I'm not interested. But if the person is taking, the person might take points. So you'll add on points. I'm aware of that. I think. For each person you'll add on points. Yeah. And so can we get tasks with time? Can you give task? Time. See, fire list அப்படினாலே டைம் எவ்வளோ டாஸ்க் என்ன எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுற அட்மினிஸ்ட்ரேட்டர் நீ தான் எல்லாமே நீ தான் பண்ணணும் அது உன்னுடைய இது யூ ஆர் ஆல்மைட்டி இது அதே மாதிரி மார்க் கொடுக்குறது நீ தான் அவங்க தான் கொடுப்பான் ஒன் டர்ன் வரும்போது நீ தான் நீயே ராஜா நீயே மந்திரி அந்த மாதிரி தான் ஸோ நீ சொல்கிறத நான் நோட் பண்ணிக்கிறேன் அவ்வளோ தட்ஸ் as simple as that. Sir, maximum number of tasks are 5 minimum maximum 5 minimum. One person is repeatedly targeted, sir, so he'll have scope for more points. The points will be on a consolidated basis, not just because the person has done twice, the person will be given more points. It will be taken best of 2 அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த பர்சனுக்கு இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் ரெண்டு தடவை டார்கெட் பண்ணப்பட்ட அந்த 2 பெர்ஃபார்மன்ஸஸ்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ்ல மிஸ்டேக் சரியா பண்ணல ஸோ எது பெஸ்ட்டோ அந்த மாதிரி ஓகே ரைட் ஸோ பெஸ்ட் ஆஃப் குவார்டர்லி ஹாஃப் இயர்லி 2 மார்க் இருக்கு ஹாஃப் இயர்லி மார்க் இல்லை பொதுவாக சொல்லுங்க ஹாஃப் இயர்லி மார்க் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது எடுக்கிறாங்க இல்லையா Any other questions? Sir, Sorry? So the first option was voice to the past. Second option is fire list. Third option சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் இது பண்ணிட்டு பேசிட்டு நம்ம இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா ஸோ the third option is simple. It is the பேர் வண்டி ஓடிட்டு வரும்போது யோசிச்சு வச்சேன் அருமையான பேர் யோசிச்சு வச்சேன் ஸ்டோரிபோர்ட் கிரியேட்டர் இட்ஸ் கால்ட் அஸ் ஸ்டோரிபோர்ட் கிரியேட்டர் ஸ்டோரிபோர்ட் கிரியேட்டர் அப்படின்னா கரெக்டாக இந்த டேபிள் மேலே இருக்கிற திங்ஸ் ஆர் என்னென்ன ஃபிசிக்கல் கேமில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ if you want you can take some things from the cupboard as well so அந்த இதை வச்சு குயிக்காக ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி நீங்கள் சொல்லணும் அந்த ஸ்டோரியில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் அப்படிங்கிறது இட் இஸ் பேசிக்கலி லைக் சிமுலேஷன் ஓகே சார் இந்த 3ல் எது பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் 6 பேர் டிஸ்கஸ் பண்ணி எனக்கு சொல்லணும் அண்ட் உன் தங்கச்சி தான் இல்லை சார் கீழே 10 பேருக்கு சொல்லணும் So, is there anyone who is willing to do voyage to the past? Okay. Kiran, raise his hand for voyage to the past. Okay. We'll come back to that. How many people are interested on fire list? 2, 3, 4. Okay, majority.
Who is interested on the third one? That is simulation. Okay. Right. Majority brothers and sisters, ரெண்டு பேரும் தனியா இருந்துட்டு கையை இப்படி கிராஸா பிடிச்சிட்டு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு வேற டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க. அப்புறம் 1975 1980s குழந்தைய விளையாடுற ஒரு விளையாட்டு இருக்கு. மாத்தி மாத்தி பேர் பார்த்துக்கோங்க. Deal okay? ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபைல் போட்டோல தக்ஷன் சித்தார்த் அப்படியே வந்து சாக்லேட் மாதிரி இப்படி நிற்பான். நீ அவனை இப்படி கட்டி பிடிச்சி நிற்கிட்ட அது ஒரு ப்ரொஃபைல் போட்டோல பார்த்தேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கிரண் வந்துட்டு ஆனபெல்லா டால் மாதிரி நல்லா பெருசா முடி வச்சு போட்டு அப்படி அவனை கட்டி பிடிச்சி நின்றுருப்பான். இவன் ரொம்ப நல்ல பையனாமா, தங்கச்சிக்காரி கட்டி பிடிச்சிருக்கால அவளை இப்படி சும்மா எம்ப்ரேஸ் பண்ணலாம். அதை விட்டு ஈன்னு பல கட்டிட்டு அப்படியா? ரைட், ஓகே. ஸோ அந்த மாதிரி நீ வாய்ஸ் ஃபாஸ்ட்டாக இவன்கிட்ட சொல்லு, இவன் கேட்பான். அதுக்கப்புறம் இவன் ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிட்டு இங்கே பார்த்தியா நான் என்னெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதாவது அற்புத விளக்கமாக ஏதாவது பண்ணுவான். நாங்கள் 5 பேர் வெளியில் எங்கள் வேலையை பார்க்குறோம். பேசுக்கு ரெண்டு பேசு. Would you like to say something? No, sir. Nice. Okay, so Kiran, you will be given the first prize. Like I will be giving a comment. நீங்க discuss பண்ணிக்கலாம் private எல்லாம். Sir, phone போட்டு Sir, 3 correct. 5:33 sir. phone போட்டு நானும் அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஆட்டோல அட்டெண்ட் பண்ணிட்டேன். Sure, channel போடு. ஆட்டோல ஆட்டோ நானே தான் வரணும். ஆட்டோ இவன் பின்னாடி. ஆட்டோ இவன் கூட்டிட்டு வந்தாங்க. ஆட்டோ தலைவரே வாங்க வாங்க. சரி கரெக்ட்டா ஒரு கார்ல போயிட்டு இருக்கும்போது வருவாங்க சார். நான் போயிட்டு இருக்கேன். தெரியும் வருவாங்க. ஒன்ட காலேஜ் ஸ்போர்ட்ஸ்ல என்ன? எங்க அம்மா சொன்னாங்க நான் ஆன் பண்ணி கொடுத்துட்டு வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அம்மா வந்து உட்கார வச்சு நீயே அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? ஆக்சுவல இந்த கிளாஸ்ல நிறைய பேர் அட்டன் பண்ணாம ஈவினிங் கிளாஸ்ல அட்டன் பண்ணாம நீ அட்டன் பண்ண மாட்டியா? Kiran? Yes, sir. Explain to Hariharan what is fireless activity. சார் என்னாச்சு? ஹீரோயின் மெஸ்ஸி. ஏய் என்னடா ஆச்சு? வாடா பண்றா. டேய் என்னடா ஆச்சு? ஐயோ ஐயோ டேய் நாய் விட்டு புள்ளி. டேய் என்னடா ஆச்சு? ரிட்டர்ன் ஆகியோ சொல்றா. அவன் என்னடா பண்ணா? பேக் கார்டா ஓபன் பண்ணா. டேய் இல்ல எனக்கு 3 ஃபிங்கர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. எனக்கு மூணுல ஏதாவது சொல்லுங்க. நான் மிடில் ஃபிங்கர் சொல்றேன். எனக்கு அது வந்து சரியா வரும். என்னடா என்ன என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. சரி ஒண்ணு இல்ல. கிரண் 5 டெஸ்ட். 5 டெஸ்ட். 5 டெஸ்ட். Sir. ஏய் எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? சொல்லி ஒண்ணு இல்லடா. That's very tiny and primitive and inappropriate. Kiran, explain to Hariharan what is fireless activity that we have decided. Okay, sir. So, Hariharan, good evening. I'm going to explain you the fireless activity that sir just explained to us. So, basically what you have to do is, each person will write down 4 to 5 tasks on a sheet of notebook paper and then write down the target with the task. And after everyone is done writing the task, they'll give the paper to the target, and without any questions asked, the target will have to do the 4 tasks. Thank you Kiran for explaining for me. என்ன புரியுதுன்னு சொல்லு. More tasks task டாக்ஸ் கொடுத்து உன்னை முனிசிபாலிட்டி கியூல நின்னு More tasks will be giving and we should be writing on the notebook and give to you, and the 4 tasks will be task will be given by you. We will then நோ நானே சொல்றேன். உங்களோட 3 சாய்ஸ்
அந்த 3 சாய்ஸில் எதுன்னு சொன்னப்போ கிரணுக்கும் தக்ஷனுக்கும் ஒரு ஐடியா இருந்துச்சு. பிரணவ், ரிதன், கீர்த்தனா, கல்பிதாவுக்கு ஒரு ஐடியா. அதில் வந்து 3 சாய்ஸ், அந்த 2வது சாய்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து கிரணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. கலோக்கியராக சொல்லணும், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு 5 நிமிஷம் கொடுத்து உன் பாஸ்ட்டை பற்றி பேசணும். செகண்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் வந்து மைண்டில் யாரோ ஒருத்தர் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 5 ஆக்டிவிட்டி எடுத்து அந்த ஷீட்டை கொடுத்து இதெல்லாம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் சொல்லுவாங்க. அந்த பர்சன் யாரை வேணும்னு சூஸ் பண்ணணும். இதுதான் ஃபயர் லிஸ்ட்டுங்கிறது. 3வது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், ஏதாவது ஒரு மெட்டீரியல்ஸை அவங்களே வாலண்டியராக எடுத்து ஒரு சிமுலேட்டட் ஸ்டோரியை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. இந்த 3 ஆக்டிவிட்டியில் நேற்றெல்லாம் விளையாண்டோம் இல்லையா, அந்த மெமரி இல்லை, அதில் அந்த டீம் ஜெயிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு வேறு ஆக்டிவிட்டியில் அந்த 3 சாய்ஸ் கொடுத்தேன். அதில் 4 பேர் இவங்க இந்த 2வது சாய்ஸ் சூஸ் பண்ணாங்க. இப்போ உனக்கு இந்த சாய்ஸ் கொடுத்து அந்த 3 ஆக்டிவிட்டியில் எந்த சாய்ஸ் சூஸ் பண்ணி? ஃபர்ஸ்ட் சாய்ஸ், அதாவது பழசை பற்றி பேசுறது. ஸோ 7 பேர் இருக்கிற இடத்துல 4 பேர் வந்துட்டு செகண்ட் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன டிஸ்கஸ், எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம்? நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. அதான் மெஜாரிட்டி பண்ணி. சரி மெஜாரிட்டி வின்ஸ். சார் ப்ளீஸ் சரி ஓகே. மெஜாரிட்டின்னு சொல்ல முடியும். 4-3 எப்படி மெஜாரிட்டி வரும்? 4-3 just one person. 4-2. ஸோ டிஸ்கஸ் பண்ணுங்க. அதே ஒரு சப் டாஸ்க் The பார்ப்போம். 4-2-1. 4-2. No. I told third. So 2, 4 and 1, sir. Okay. ஃபைல் லிஸ்ட் பண்ணுங்க. Sir, file list ஒவ்வொருத்தங்க கொஞ்சம் டைம் ஆகும். This takes 2 to 3 minutes. என்னடா நீ ஒரு லிஸ்ட் ரெடி பண்ற, இதுக்கு இவ்வளவுதான் டைம்னு சொல்லி சொல்ற, அதுக்கு நீ எப்படி பண்றன்னு பார்ப்போம். அதுல நான் நோட் பண்ணிப்பேன். அவ்வளவுதான். கிரண் தான் ஃபர்ஸ்ட் ஃபைல் லிஸ்ட் பண்ணணும். ஃபைல் லிஸ்ட் எழுதுறது அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸ். நீங்க உங்க இமேஜினேஷன் தட்டி விட்டு கவிதை எழுதுறது அப்படியே போய் அந்த வேப்பத்தை அப்படியே பாருங்க. ஏதாவது ஒரு கற்பனை தோணும். அப்புறம் இப்படி திரும்பி பாருங்க, கற்பனை தோணும். அந்த கரண்ட் கம்பத்துல பார்த்து நிறைய டாஸ்க். சார் நானே டார்கெட் வந்து ரிப்பீட்டட் டார்கெட் வரலாம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 4 பேர் டார்கெட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் செஞ்சுதான் யாருமே டார்கெட் எல்லாத்தையும் வச்சு இப்போ ஒருத்தங்க டார்கெட் Suppose ஒருத்தங்க டார்கெட் ஆகல அப்படின்னா அந்த பர்சன் கேம்ல தோத்துட்டாங்க. சத்தம் தோத்துட்டாங்க. யாருக்கு ஃபேன் என் மைண்ட்லயே நீ இல்லைன்னா நீ என்ன ஜீவன் தான். சார் சார் யார் நீங்க டார்கெட் பண்ணுங்க. sir, யாருமே டார்கெட் பண்ணேன்னா நீங்க ஒரு டாஸ்க். நான் இருக்கேன். அதான் அவங்க God. சார் நீ உங்களே டார்கெட் பண்ணுவாங்க சார். நான் கேம் இல்லடா, எனக்கு இருக்கிற டாஸ்க் அதான் ஃபர்ஸ்டே கேட்குறேன். யூ கேனாட் சூஸ் யுவர் ஓன் செல்ஃப், யூ கேன் சூஸ் சார் எந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தாலும் பண்ணிடலாம் சார். நீங்க டாஸ்க் இப்படி அட்லீஸ்ட் ட்ரை ஆகும். அவங்க எஃபர்ட்டாக இருக்கணும். எஸ் சார். அதான் சொல்றேன். 3 விஷயம் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல 3 விஷயம். நம்பர் 1, நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். கிளாரிஃபிகேஷன் வேணா கேட்கலாம். இது என்னன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னு அதை கேட்கலாம். ஆனால் என்ன எப்படி சொல்லிட்டீங்கன்னா எப்படி? நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். நம்பர் 2, நோ ஆல்ட்ரேஷன்ஸ். எந்த சேஞ்சும் அவங்க பண்ண மாட்டாங்க. நம்பர் 3, அந்த இருக்கிற டாஸ்க்கை வந்துட்டு பண்ண முடியலன்னு பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவங்க ட்ரை ஆகும். மார்க் வந்துட்டு அவங்க தான் கொடுப்பாங்க. 100 out of 100 மார்க் நீங்கள் தான் கொடுப்பாங்க. எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரெசன்டேஷனும் இது இருக்குது. நீ ஒருத்தருக்கு இப்போ ஹரியன் வந்து கீர்த்தனை சூஸ் பண்ணியிருந்தாலும் கீர்த்தனை பண்ணி முடிச்ச பிறகு ஏன் கீர்த்தனாக்கு லோ மார்க் கொடுத்தான், ஏன் கீர்த்தனை ஹை மார்க் கொடுத்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இட்ஸ் நாட் அ ரியலி குட் டாஸ்க். எல்லாமே இன்வால்வ் ஆகுது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆகுது, அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி இன்வால்வ் ஆகுது, கம்யூனிகேட் பண்ணுறது. கரெக்டாக எல்லாரும் 5 ஸ்டிக் எல்லாரும் 5 லிஸ்ட்டை முடிச்ச உடனே கிளாஸ் முடிச்சிடும். எனக்கு போயிட்டு சார் இவங்க இத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க. சார் லைக் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 வச்சு என்ன ஆமாம், ரவுண்ட் 1 நடக்குது. இங்கே வந்துட்டு ஹேங்கிங் இன் பேலன்ஸ் இருக்குது. நீ கேள்வி கேட்கணும். ஏதோ ஒன்று சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. Sir, the remembrance times, if the person gives a list to me, sir, I need to. நம்ம இந்த சண்டே மார்னிங்ல விளையாடுவோம். Sir, you give 1 minute, 2 minutes to remember. ரிமெம்பர் எகைன் ரெஃபரன்ஸ் பண்ணோம்னா -5 மார்க் மைனஸ் ஆகும். 2 தடவை ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே முன்னாடி பண்ணி இதை சரியா லெவலில் பண்ணியிருக்கோம். அங்கே பின்னாடி நிற்க வச்சு ஆளுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருவோம். அந்த லிஸ்ட்ல என்னென்னலாம் இருக்கோ அந்த லிஸ்ட் அவங்க படிச்சு இங்க டேபிள் இருக்கு, இங்க எடுத்து வச்சுட்டு வரணும். காலையில் 10 மணிக்கு சார், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு. ஸோ இப்படி இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு எனக்கு அந்த லிஸ்ட்டை அவங்க சரண்டர் பண்ணிடுவோம். அங்கிருந்து ஓடி வருவாங்க. ஃபிசிக்கலாக ஓடி வரும்போது சில நுவான்சஸ் மறந்துடும். அதனால தான் வேணும் எப்படி இருப்பாங்க. ஓடி வருவாங்க. ஓடி வந்து இங்கே வந்து அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இந்த வேலையை பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ டைம் கொடுத்துருக்கேன், அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்ட்டு. அதில் வந்துட்டு லிஸ்ட்டை அவங்க பார்த்தாங்கன்னா 2 தடவை அளவு. ஒரு தடவை பார்த்தா -10, 2 தடவை பார்த்தாங்கன்னா -20 30 கொடுக்கலாம். பார்க்காமே பண்ணிட்டாங்க அப்படின்னம்னா போனஸ் அந்த மாதிரி. மோஸ்ட்லி கீர்த்தனா, மித்ரா,
இவங்க 2 பேர் மட்டும் லிஸ்ட்டை பார்க்காம பண்ணுவாங்க. வர்ஷனு, ஹரியரன், ஹர்ஷித்னு ஒருத்தர் வருவான். அவன் இப்படி எல்லாரும் அதை லிஸ்ட்டு வந்து ஹர்ஷித்னா 3-4 தடவை பார்ப்பான். பார்த்துட்டு ஹரியரன் சொல்ல வேணும். அதே ரூல் தான். ஓகே சரியா? Any more questions? வேண்டாம். Any more questions? No questions, no comments. Yes, Kiran. Sir, can you give like a task and then can you explain what it means, sir? So like I planned on doing like a stimulation thing, sir, and then they would ask me the 7 items. Like if I was to give 7 items, you have to do it on this. So can they ask me about the 7 items or do I write it down, sir? Kiran, you are the master. You can administer things yourself, and the point is, it should be doable and it should be in a stipulated time. So I told you maximum 4 tasks. Keep it as 4 tasks. And the 4 tasks வந்து ஒரு specific timeல அவங்க முடிக்கிற மாதிரி இருக்கும். So file list execution அப்படிங்கிறது. Okay, ஹரியரன் நீ file list execute பண்ணிட்டியா? கல்பிதா உன்னோட file list execute பண்ணிட்டியா? அதுதான். So everything has to be finished within 7:15 or so. That's how it is. You got it? Okay, sir. Thank you, sir. There is no filtering of the activity. Can you focus? Yes, sir. There is no filtering of the activity. You can decide the task your own self. In the discussion, yes, you can do discussion. But தனியா கிரியேட்டிவா நீங்க பண்ணணும்ங்கிறது என்னோட ஃபீலிங். இங்க டைரக்ட்ல இருக்கும்போது அவங்க மத்த மியூச்சுவலா அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். But you are alone there, so you can do it your own self, because you are going to be the first fire list deliverer, and you will be having the target. Target overlapping பத்தி நீ கவலைப்படாத. நீ யாரை வேணாலும் டார்கெட் பண்ணு. Okay? Okay, sir. Shall we? Yes, sir. Yes, sir. So how much time do you think you need to have for a fire list preparation? One task or more than one task? Maximum 5, minimum 3. No. என்ன வேணாலும் யோசி, நல்லா யோசி, என்ன வேணாலும் கொடுக்கலாம். First task will be a bigger one and second task will be a lower one. அதெல்லாம் நீ பண்ணிக்கோ. ஆனா நீ பண்ற டாஸ்க்கும் நீ கொடுக்குற டைமும் நியாயமா இருக்கும். சப்போஸ் நியாயமா இல்லைன்னா உன் ஃபைல் லிஸ்ட்டை நான் கேன்சல் பண்ணிடுவேன். நீ இதெல்லாம் பண்ணணும், இதுக்கு நான் கொடுக்குற டைம் 5 நிமிஷம் அப்படின்னா நீ 5 டாஸ்க்கு கொடுத்துட்டு 5 நிமிஷத்துல முடிக்கணும்னு சொன்னா ஐ கேன்சல் இட். ஃபயர் லிஸ்ட் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அந்த பர்சனுக்கு மைனஸ் கொடுக்கும். Fire list reject ஆச்சுன்னா you will have minus. So make it doable. Yes. Okay? Empathize பண்ணி பண்ணுங்க. உங்களை அந்த ஷூஸ்ல வச்சு பண்ண முடியுமான்னு பார்த்து பண்ணுங்க. இந்த ஆக்டிவிட்டி can we use எதுக்கு? கேம் இல்ல சார். அது ஆக்டிவிட்டி என்னடா ஃபோன் யூஸ் பண்ணி என்ன பண்ண போற? மண்டபம் சாதனை. So enjoy, have fun, think, imagine, and prepare a fire list. And I will meet you in exactly 10 minutes. Yes. 10 minutes. எங்க வேணா போ. Thank you. 3, 2, 1. இதில் வந்து என்னன்னா ப்ளூ குரூப் பேங்க்கில் அது வந்து லைட் பேஸ்டாக இருக்கும். லைட்டில் ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி தான் ப்ளூ நீ அதை எழுதி கொடுக்கணும். அதான் இப்போ எழுதி ஒரு க்ளூ கொடுத்துருவேன் ஒரு பேப்பரை, அதை அடுத்தடுத்து க்ளூ கண்டுபிடிச்சு கடைசியில் ஒரு டாஸ்க் கொடுப்பேன். அந்த டாஸ்க் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா டைம் வந்து 15 minutes or 10 minutes குள்ள இருக்கும். 10 to 15 minutes. கொடுப்பேன். அதுக்கு 17 நிமிஷம். அதனால சப் டாஸ்க் வச்சுருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக சின்ன டாஸ்க்காக ஒரு 4 டாஸ்க் அப்படி வச்சிங்கன்னா 5-6 minutes சப் டாஸ்க் பண்ணுறேன். Think of one simple magic task. So Kiran, have you started preparing already? Yes, sir. Right, take your time.
Yeah, yeah. Sure. Anything. Uncle, That's okay to perspective. Let's not.